இலங்கையிலிருந்து லோகேஷ் வரன்றவங்க எழுதியிருக்காங்க சுவாமிஜி. என்னுடைய பிறந்த தேதி 9/9/1958, நட்சத்திரம் புனர்பூசம். நான் சொந்த வீட்டில் 10 வருடங்கள் வாழ்ந்தேன். பின்னர் 20 வருடங்களாக படையினர் வைத்துள்ளனர். என்னுடைய வீட்டுடன் சேர்த்து பல வீடுகளும் அடங்கியுள்ளன. ஆனால் தர மறுக்கின்றார்கள். சப்தரிஷி வாக்கியப்படி என்னுடைய வீடு எப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் தான் கூற வேண்டும் சுவாமிஜி. இவங்களுடைய வீடு இவங்க கிட்ட இருந்து பறிப்போயிருக்குன்னு சொல்றாங்க சுவாமிஜி. திரும்ப கிடைக்கிறதுக்கு இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. இப்போ சில பரிகாரங்கள், சில பிரச்சனைகள் பொதுவானதாக தெரியும். இப்போ உதாரணம், இப்போ தமிழ்நாட்டில் மழை பெய்யல, தண்ணி பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த தண்ணி பிரச்சனை எப்போ தீரும்னா மழை பெஞ்சா தீரும். அப்போ நம்ம ஜாதகப்படி மட்டும் இந்த மழை பெய்யுமா? இல்லையா? அப்போ பல பேரோட ஜாதகங்கள் வந்து இங்கே வேலை செய்கிறது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா தெருவை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு இல்லை அரசு வந்து வேறு விரிவாக்கத்துக்காக நிலத்தை எடுத்துருவா. அப்போ ஒரு 100 பேரோட இடத்த எடுத்து அந்த அரசாங்கம் வந்து அங்கே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாள். அப்போ அதில் 100 பேரில் ஒருத்தரோட ஜாதகம் மட்டும் அங்கே வேலை செய்யலை, அந்த 100 பேரோட ஜாதகமும் அங்கே வந்து வேலை செய்கிறது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க நம்ம மொழி தான் பழமையான மொழின்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். உலகத்திலேயே பழமையான மொழி நம்ம மொழி தான். ஆனால் நம்ம மொழி வந்து பார்த்திங்கன்னா கடலில் போய் தொழில் செய்தாலும், கடலை கடந்து போய் நம்ம வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உலகம் முழுக்க போய் தொழில் செய்தாலும் பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறது ரொம்ப துர்லபமாக போயிடுது. எத்தனையோ தீவுகளும் கரும்பு காடுகளும் உருவாக்குனதும், எத்தனையோ நகரங்களை உருவாக்குனதும் நமக்கு ஒரு பாரம்பரியமான பெருமை உண்டு. பொதுவாக வந்து ஏன் தமிழர்களை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு ஒரு இடத்துல ஒருத்தர் கேட்சே வெளிநாட்டுக்கு சொன்னார். காலம்பர்லேருந்து ராத்திரி வரைக்கும் தன்னோட தேசத்தை விட்டு வந்துட்டால் உழைப்பை தவிர மற்றதை தமிழர்கள் வந்து சிந்திக்கவே மாட்டானா. அது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் என்னமோ விதி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிரமங்களை கொடுக்கறது. பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்துக்கு வந்த ஒரு ரஷ்ய வீரர் அப்போ ஏதோ யுத்தம் நடக்கிறதுன்னு நினைக்கிறேன், என் நாட்டுக்கு விடுதலை கிடைக்குமான்னு மதர்கிட்ட கேட்குறா. இப்போ மதர் சொல்கிறா, நீ பிரார்த்தனை பண்ணு, உனக்கு விடுதலை வந்து உன் நாட்டுக்கு கிடைக்கும், தொடர்ந்து உன்னோட யுத்தத்தை தொடரு, நீ பிரார்த்தனை பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும்ன்றா. அப்போ இன்னொருத்தர் கேட்குறார், இவர் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணால் அந்த தேசத்துக்கு வந்து யுத்தம் நின்று அமைதி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறார். அப்போ மதர் சொல்கிறா, ஒரு துளியும் வானத்திலேருந்து வரக்கூடிய ஒரு துளி அந்த நீரும் ஜென்டில் ட்ரைன்னு சொல்லுவாள். ஒரு துளி நீரும் பெருசாக சேரும்போது ஒரு வெள்ளமே உருவாகலையா? ஒரு பிரார்த்தனைகளோ சேரும் பொழுது கட்டாயம் அது ஒரு மகத்தான சக்தியாக வரும், அந்த நாடு சுபிட்சமாக இருக்கணும். அது மாதிரி உங்களுக்காக எல்லாருமே பிரார்த்தனை பண்ணட்டும். உங்களை மாதிரி இழந்து போன அத்தனை பேருக்குமே கட்டாயம் நல்லது நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரே இருட்டுன்றதும் இரவுன்றதும் 24 மணி நேரம் இருக்காது, 12 மணி நேரம் தான். அதனால் வெளிச்சத்துக்கு ரொம்ப நாள் கிடையாது. நீங்கள் முருகனை பிரார்த்தனை பண்ணுங்கள். முருகன் தமிழ் கடவுள், அவர் அன்பருக்கு அன்பன் அல்லவா, என் அப்பனே நீ ஆறுமுக தேவன் அல்லவானா. அந்த அன்பனான அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கள். முருகனது அருள் வந்து உங்களுக்கு எப்பயும் இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ஒரு வெள்ளி வேலோ பித்தளை வேலோ ஒரு ஜான் வச்சு முருகப்பெருமானோட திருநாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. முருகன் இருக்கிற ஸ்தலங்களுக்கு போய் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது. குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் சுக்கிரன் வீட்டிலே சந்திரன் வந்து உச்சம் பெற்று இருப்பது ஒரு அருமையான ஒரு யோகம். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது முகத்தில் ஒரு பொலிவு தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். உள்ளத்தின் உள்ளே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்திருப்பதால் முகம் அதை வெளிப்படுத்தும். மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் முழுமையாக சரியாகிவிடும். டாக்டர்கிட்ட போய் இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு டாக்டரே ஆச்சரியப்படுவார். என்ன ஏதாவது சாம்பிள் மாறிடுச்சா அப்படின்னு லேபில் கூப்பிட்டு கேட்பாரு. இவ்வளோ கம்மியாக இருக்குது திடீர்னு அவருக்கு சுகரு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியப்படும் விதத்திலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய செல்வச் செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை புதன் பார்த்து கொண்டிருக்கிறது. 8லிருந்து 3-6 புதன் 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருப்பதால் யோகம். மறைந்த புதன் நிறைந்த வித்தை என்பார்கள். ஆகிய இப்பொழுது கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும்.
நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று ராசியை கடந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வெகு சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த குறைபாடுகள், சர்ச்சைகள், தடைகள் இவையெல்லாம் இன்றைய தினம் சரியாகிவிடும். நீங்கள் யாருக்கா பணம் கொடுத்து அது வராமல் அவங்க இழுத்தடிச்சிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தாலோ, இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலோ, இப்பொழுது அந்த நிலை மாறி யாருடைய மனமும் கோணாத விதத்திலே நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுத்து விடுவீர்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களும் சரியாக கொடுத்து விடுவார்கள். பண பரிவர்த்தனைகளில் உள்ள சிக்கல்கள், தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். 2, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். தனஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எனப்படும் 2 இடங்களுக்கு அதிபதியான புதன் இப்பொழுது வலுவாக 7லே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ராசியிலே சந்திரன் அற்புதமாக உச்சம் பெற்றிருக்கிறது. உச்சம் பெற்ற சந்திரனை குரு பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய யோகம் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. குருவிற்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்திலே சந்திரன் ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். தனஸ்தானாதிபதி 12ஆம் இடத்திலே விரயம் பெற்றிருப்பதால் மகிழ்ச்சியான நல்ல செலவுகளெல்லாம் செய்வீர்கள். ஆடை அணிகலன்கள் வாங்குவது, புத்தாடை வாங்குவது, நகை வாங்குவது, பாத்திரம் வாங்கிறது, வீட்டிற்கு தேவையான உபயோகப் பொருட்கள், அதிநவீன பொருட்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்குவது, அதிக விலைக்கு பொருட்களை வாங்கி வீட்டிலே மகிழ்ச்சியாக அதை கொண்டு வந்து வைத்து அதை கண்டு நீங்கள் மகிழ்வீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். குடும்பத்திற்காக அதிக நேரத்தை செலவிடுவீர்கள், அதிக பணத்தை செலவிடுவீர்கள். லாபாதிபதியும் 6குடையவனுமான செவ்வாய் வலுத்திருப்பது ஒரு விதத்திலே உங்களுக்கு நன்மை என்றும் சொல்லலாம். ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது அதனால் சில இடையூறுகளும் ஏற்படும். ரெண்டுமே கொடுக்கும். அது செவ்வாய் உச்சம் வரும்பொழுது மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த கடனை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்னும் நிலை உருவாகும். கடன் வாங்கும் பொழுது அது என்ன ஆகும்னா, அப்படியே அதை வாங்கி யார்ட்டையா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை ஒன்றும் யூஸ் பண்ணவே முடியாது. ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி அப்படியே அதை வேறு யாருக்கோ கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கடன் தீரும் அல்லது கடன் ஏற்படும், அல்லது கடன் வாங்கி கடனை அடைப்பீர்கள். பொருளாதார நிலையிலே பெரிய ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் ஏற்படும். பெரிய அளவில் ஜம்ப்பு, டங்குன்னு மேலே போயிட்டு டடால்னு கீழே வந்துடுங்க. இந்த பரமபதம் விளையாட்டில் ஏணியில் ஏறிட்டு பாம்பில் இறங்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன். ஆனால் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். நீங்கள் புத்திசாலிகள். 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்களை கைவிட மாட்டார். நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்றைய நாள் நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான செவ்வாய் 7லே உச்சம். எனவே இந்த நாள் நல்ல நாள். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நாள். 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் கடக ராசியில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படும். மக்கள் செல்வம் உருவாகும் அற்புதமான ஒரு நேரம் இது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். 5குடையவன் உச்சம், 10குடையவன் உச்சம், ராசி அதிபதி உச்சம். உச்சமாக கிரகங்கள் இருந்தால், சில கிரகங்கள் உச்சமாக இருந்தால் சில ராசிக்கு நல்லது. ஆனால் உச்சனை உச்சன் பார்க்கக்கூடாது. உச்சனை உச்சன் பார்த்தால் மிச்சம் ஏதும் இல்லை. சில பேர் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான்னு சொல்லியிருக்கு. காலாகிரக வாசம் கூட உச்சனை உச்சன் பார்த்தால் ஏற்படும்.